வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஆர்எம் மாடியூல்ல ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் ஸ்டேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதை அது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்எம் வந்து ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேரியஸ் ஸ்டேஜஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ ஹாட் லீடு, அப்புறம் வார்ம், அப்புறம் கோல்டு, அப்புறம் வான், அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று எனக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரைட் சைட் கார்னரில் ஆட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் டெஸ்ட் டெஸ்ட் பர்பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜஸை நம்மளால எந்த லெவலில் கொண்டு போயினாலும் ஒரு ட்ராக் அண்ட் டாப் மூலியமா வச்சு பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேர்ட் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஃபோர்த் ஸ்டேஜ் இப்படியும் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த மணிக்கே நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு லீட்ஸை வந்து நம்மளால் இங்கேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டெமோ, சரி இது கிரியேஷன், ஒரு நிமிஷம். இங்கேருந்து நான் ப்ளஸ் கொடுத்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டெமோ கொடுத்துட்டு இங்கே நான் எடிட் கொடுக்குறேன். ஸோ எடிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு லீடு வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே லேப்டாப் என்கொயரி என்கொயரிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ வந்து ஒரு 50,000 கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் யாரு, நம்ம ஆல்ரெடி கான்டாக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கான்டாக்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா நியூவாக இங்கே இருந்த மணிக்கு நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் இதை வந்து யார் மெயின்டைன் பண்ண போறா, அப்புறம் க்ளோசிங் டேட் கொடுத்துட்டு இதோட இதோட பீரியாரிட்டியை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெஸ்ட் பர்பஸ், அதாவது டெஸ்ட் பர்பஸ்க்கு நம்ம கொண்டு வந்த ஸ்டேஜில் இங்கே இருந்த மணிக்கே நம்மளால ஒரு லீடை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள செட்டிங்ஸை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டுன்னு இருக்குது. இந்த இந்த ஸ்டேஜை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எடிட்குள்ளே போய்க்கலாம். ஸோ எடிட்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து ஓன் ஸ்டேஜாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டிசைட் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓன்னு ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். தென் வந்து தென் அடுத்த லெவல் நான் போகிறேன். இப்போ வந்து நான் இதை மறுபடி எடுத்து விட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் இன் பைப்லைன், சேம் அதே தான். ஸோ நான் சிஆர்எம் வெளியில் உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது, இதில் எடிட்டிங்லேயும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம், இது வந்து சர்டைன் டீமுக்கு மட்டும் இது பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால இதை வந்து டீம் வைஸாகவும் நம்மளால கொடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து இது என்ன பர்பஸ்க்காண்டி இந்த ஃபீல்டு வந்து யூஸ் ஆகும், இந்த ஃபீல்டோட என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து இது டெமோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபீல்டோட இது என்ன என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து இந்த ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே போட்டு வச்சுக்க முடியும். தென் வந்து இந்த ஃபோல்டரை வந்து இதில் மூலயமா நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டாபிக், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.